உபாகமம் 15:6. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஆமென். இந்த ஆண்டில் தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் உங்கள் கடன் ரொம்ப பெருசாக இருக்கலாம், மலை போல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வார்த்தை வருகிறது, உங்கள் கடன் நீங்குவதற்கு, அதை கட்டி முடிப்பதற்கு, அதற்காகவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். மறுபடியும் சொல்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பதினால், ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். உன்னை கொண்டு போய் சேர்க்கிற தேசத்தில் நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன். அடிமைத்தனத்தின் தேசத்திலிருந்து நீக்கினது மாத்திரம் கிடையாது, நான் உன்னை கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன். இப்போ இன்னொரு விஷயம், அங்கே போய் போனதுனால எல்லாம் சரியாக இருந்த அர்த்தம் கிடையாது. கானான் தேசத்தில் கூட பஞ்சம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ கானான் ஏன் கானானா இருக்குன்னு கேட்டால், அங்கே கர்த்தர் இருந்தால் அது கானானா இருக்க போகிறது. ஆமென். அப்போ அங்கேயும் போய் உன் தேவனாய கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த கானான் என்பது கிறிஸ்துவ ஜீவித்தை குறிக்கிறது. இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை தான் அந்த தேசத்தை குறிக்கிறது. கர்த்தர் சொல்வார், இந்த தேசத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பதினால் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணபடியே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். கடனை தீர்ப்பதற்காகவே கர்த்தர் ஒரு அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் தேவன் கட்டளை இடுகிறார் இயேசு நாமத்தினாலே. நீயோ கடன் வாங்குவதில்லை. எத்தனை பேர் இமேஜின் பண்ணுறீங்க, நீங்கள் கடனே வாங்காத வாழ்க்கை வாழ போகிறீங்க? பிரைஸ் தி லார்ட். முடியுமா? அட போங்க பாஸ்டர், தமிழ்நாடே கடனில் இருக்குது, இந்தியாவே கடனில் இருக்குது, நீங்கள் வேறு. ஆனால் இங்கே அப்படி போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கேன்னா, நீயோ கடன் வாங்குவதில்லை. பக்கத்து சொல்லுங்க, நீயோ கடன் வாங்குவதில்லை. ஏன்னா கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பதால். என்ன சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சொன்னபடியே என்னை அதிசயங்களை காண செய்கிறபடியால் நானோ கடன் வாங்குவதில்லை. இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அங்கே வாசிப்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எல்லாம் சொல்லுங்க, நான் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானோ சொல்லுங்க, நானோ கடன் வாங்காதிருப்பேன். நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும், கடன் வாங்க மாட்டேன். அப்படி ஒரு தீர்மானத்தை முதல் எடுக்கணும், ரொம்ப அவசியம். அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். பொதுவாக கடனில்லா வாழ்க்கை வாழ்வதற்கு வேதத்திலிருந்து சொல்லப்படுகிற பிரமாணத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சேர்த்து வைக்கணும், செலவழிக்கிறதுக்கு முன்பாக சேர்த்து வைக்கணும், தசமமாக கொடுக்கணும், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை நம்ம என்ன செய்ய போகிறோம், வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். வர நாட்களில் நான் அதை காண்பிக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். நாம் ஒரு பக்கம் கடன் வாங்குற மாதிரியே வாழ்க்கையை வச்சுட்டு நம்ம மைண்ட் செட்டை மாற்றாமல் ஒரு தீர்மானம் எடுக்காமல் அப்படி இருக்கும்போது வாழ்க்கை என்ன செய்யாது, மாறாது. அதையும் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக அந்த பிரமாணங்களை பார்க்க வேண்டும். ஆனால் ஒருவேளை நீங்கள் பெரிய கடன் உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கும் என்றால், நான் கர்த்தர் சமூகத்திலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். அந்த கடனை கட்டி தீர்ப்பதற்கு கர்த்தர் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்வார். அதை அவர் செய்யும்போது தான் மாற்றம் உண்டாகிறது. நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்களை அற்புதம் செய்வார் என்று? விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்காக ஒரு அற்புதத்தை செய்வார். அநேகர் கடனுக்குள்ளே போன பிறகு சில காரியங்களை கற்றுக்கொண்டிருப்பாங்க இல்லையா, இனிமேல் இந்த கடனே சில நேரங்களில் அந்த பாதிக்கு போயிடுறோம் பாருங்கள்.
அப்புறம் கற்றுக்கொள்கிறோம். அப்படி போய் தான் கற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லை. இங்கே இருக்கிற வாலிபர்களுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் பிரச்சனைகளை போய் தான் கற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. நீங்கள் முன்கூட்டியே இந்த சத்தியங்களை கேட்டு இப்படிப்பட்ட தீர்மானத்தை நீங்கள் எடுக்கலாம். உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். என் வாழ்க்கையில் எதையும் நான் கடன் வாங்க மாட்டேன், செய்ய மாட்டேன், முன்கூட்டியே நீங்கள் தீர்மானிப்பீர் என்றால் நான் சொல்கிறேன், உங்களை கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். வர வர விருத்தி உண்டாகும். உங்கள் களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்பும் இயேசு நாமத்தினால். உங்களை நம்பி கர்த்தர் அதிகம் கொடுப்பார். நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கும் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை உனக்கு திறப்பார். அப்படி திறக்கிறபடினால நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நம்ம ஒரே ஒரு விதத்தில் தான் கடனாக இருக்குன்னு வேதம் சொல்லுது. அங்கே வாசிப்போம், ரோமர் 13:18. இந்த கடனை தவிர வேறு எந்த கடனும் உங்கள் மேலே இருக்காது இயேசு நாமத்தினாலே. ஆமேன். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு ஊறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். ஒரே ஒரு கடன் தான் இருக்கணும். அவருக்கு நான் என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும், அவருக்கு அன்பு காட்டணும். என் வாழ்க்கையில் அன்பை விதைச்சிருக்காரு, நான் அவருக்கு அன்பு காட்டுன்றதை தவிர வேறு எந்த விதத்திலும் உங்களுக்கு கடன் இருக்க கூடாது. 3 வசனத்தை வாசித்து காண்பிச்சிருக்கிறேன் உங்களுக்கு. நாம் கடனில்லா வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கடனோடு தான் வாழ்க்கை ஓடும் என்கிறபடி அல்ல, கடனில்லாத வாழ்க்கையை நீங்கள் உங்களை வாழ வைக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்படி உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் சம்பளத்தில் பெருக்கத்தை கட்டளையிட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். சரி, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே போகலாம். ஒரே ஒரு சம்பவத்தை நான் இன்றைக்கு காண்பிக்க இருக்கிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். எலிசா மூலமாக கர்த்தர் செய்த ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறோம். இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் மொத்தம் 5 அற்புதங்கள் இருக்குது. ஒரே அதிகாரத்தில் 5 அற்புதம். வேதத்தில் ஒவ்வொரு நம்பருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. 7னா என்ன? பரிபூர்ணம், தெரிஞ்சிருக்கு. 5னா என்ன சொல்லுங்கள்? கிரேஸ், கிருபை. ஆமே. 5 என்ற நம்பர் வேதத்தில் கிருபையை குறிக்கிறது. 7 என்ற நம்பர் பரிபூரணத்தை, சம்பூரணத்தை குறிக்கிறது. ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். எப்படி சொல்லாரு பாருங்க ஆண்டவர். திரும்ப அவன் வரவே மாட்டான், பூரணமாக துரத்திடுவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். காணாதிருப்பாய், தேடியும் காணாதிருப்பாய். அந்த வியாதியை காணாதிருப்பாய். ஆமென். அந்த கடனை காணாதிருப்பாய் இயேசு நாமத்தினால். ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். அந்த மாதிரி துரத்துறாராம் கர்த்தர். செஞ்சார் இல்லையா? பார்வோனை 400 வருஷமா பார்வோனை பார்த்துருக்கான். ஆனால் கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அப்படி செஞ்சார் கர்த்தர். கண்ணுக்கு முன்பாக செங்கடலை பிளந்து இதுவரைக்கும் பயமுறுத்தி கொண்டிருந்த அந்த பார்வோனை கர்த்தர் மூடி போட்டார். அந்த மாதிரி கடனை வியாதி மூடுகிற தேவனாக இருக்கிறார். இப்போ இங்கே இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 5 அற்புதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 5 என்பது கிருபையை குறிக்கிறது. கிருபைனா யாரு? கிருபைன்றது டாக்டரின் கிடையாது. கிருபைனா யாரு? இயேசு. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். கிருபைனாலும் இயேசுனாலும், கிருபை என்பது ஒரு நபர். அப்போ இந்த அற்புதங்கள் ஒன்று சொல்லுது, இயேசுனுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜனங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதங்களை அவர் செய்வார் என்று நம்ம காண்பிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு கர்த்தர் இப்படி செய்ய போகிறார் என்பதை குறிக்கிறதா இருக்கிறது. இங்கே ஒரு அதிகாரத்தில் 5 அற்புதங்கள். அந்த 5 என்பது கிருபையை குறிக்கிறது. அப்படின்னா இயேசு தான் ரட்சித்த ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார் என்பதை இது நமக்கு முன்னுரைக்கிறதா இருக்கிறது. முதலாவது அற்புதம் பார்த்தீங்கன்னா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, ஃப்ரீடம். அதுவும் குறிப்பாக முதல் அற்புதம் கடலிலிருந்து விடுதலை. ஆமென். இந்த அதிகாரத்தில். 2வது பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு சூனேம், அதில் ஒருத்தி கனம் பொருந்திய ஸ்திரீ இருக்கிறா. அதனால் பேர் என்னது? சூனேமியால். இப்போ நீங்கள் திருச்சியில் இருக்கீங்கன்னா கனம் பொருந்திய ஸ்திரியாக இருந்தீங்கன்னா உங்கள் பேர் என்னது? சூனேமியாலா? மண்டேல கொட்டி. சூனேம்ன்ற ஊரில் ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீ இருக்கிறா, அவளுக்கு பேர் என்ன? சூனேமியால். திருச்சின்ற ஊரில் ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீ இருக்கு, அவளுக்கு பேர் என்ன? திருச்சியால். ஆமேன். மதுரையால். அந்த மாதிரி இது சூனேமியால். அவளுடைய வாழ்க்கை அற்புதம் நடந்துச்சு. அது என்ன அற்புதம் கேட்டிங்கன்னா, அவளுக்கு பிள்ளை இல்லை, கர்த்தர் பிள்ளைய அருளினார். ஆமேன். இந்த அற்புதம் நடக்கும் இயேசு நாமத்தினால.
மூன்றாவது, அந்த பிள்ளை மரித்து போச்சு, அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பினார். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் மரித்தவையெல்லாம் உயிர்ப்பிக்கும் இயேசு நாமத்தினால, இழந்தவைகள்லாம் 2 மடங்கு திரும்ப வரும் இயேசு நாமத்தினால். இப்படிப்பட்ட அற்புதத்தை இயேசு செய்கிறவராக இருக்கிறார். 4வது அற்புதம், எலிசா தீர்க்கதரிசி கீழே வந்து நிறைய தீர்க்கதரிசி இருக்கிறாங்க பாருங்கள். ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி நடத்திட்டு இருக்காரு. எல்லாரும் ஊழியத்துக்கு படிக்கிறாங்க. அவர் கீழே வந்து நிறைய வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு சமைக்கிறாங்க, கூழ் சமைக்கிறாங்க. போய் கீரையை படிச்சுட்டு வரான்னா ஒரு பயவளவு என்ன பண்ணுறான், அங்கே போய் பேய் கொம்மட்டிக்காயாம். என்ன கொம்மட்டிக்காய்? பேய் கொம்மட்டிக்காய். அதை பிடிங்கிட்டு வந்து, அதை நிறையா பிடிங்கிட்டு வந்து, ஆஹா நல்ல கத்திரிக்காய் இருக்கும் போலன்ட்டு நிறையா பிடிங்கிட்டு வந்து சட்டியில் போட்டான். அது விஷமாக மாறி போச்சு. அதை போய் எலிசாவுக்கு தெரிவிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மாவு எடுத்து கலக்கிறாரு. அங்கே அற்புதம் நடக்குது. அந்த கூழ் வந்து அது அந்த கசப்பு நீங்கி, அந்த விஷம் நீங்கி அது மதுரமாக மாறுகிறது. உங்கள் வாழ்க்கை எதெல்லாம் கசப்பாக இருக்குதோ அதெல்லாம் இயேசு மதுரமாக மாற்றுகிறார். அந்த கசப்பான பகுதியில் இப்படிப்பட்ட அற்புதத்தை இயேசு செய்கிறவா இருக்கார். கடைசி 5வது அற்புதம் அங்கே போட்டிருக்குது. ஒருத்தவங்க காணிக்க கொண்டு வராங்க, எலிசா கிட்ட கொண்டு வராங்க. எவ்வளவுனா 20 வார்கோதுமை அப்பங்களை கொண்டு வராங்க. அப்புறம் கொஞ்சம் நெற்கதிர்கள் கொண்டு வராங்க. முதற் பலனில் கொண்டு வராங்க. கொண்டு வந்து கொடுத்தவொடனே அவர் என்ன பண்ணுறாரு, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்கிறார். அங்கே இருக்க ஜனங்களுக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவொடனே கொடுக்க சொல்கிறாரு. ஒருத்தன் கேட்குறான், இருக்கிற எத்தனை பேர்? 400 பேர். எத்தனை அப்பம் இருக்குது? 20 அப்பம். ஓகே, 20 அப்பத்தை 400 பேருக்கு எப்படி கொடுக்குறது? அப்போ என்ன சொல்லுவார், முதல்ல நீ கொடு, பிற்பாடு அது என்ன செய்யும், எல்லாருக்கும் போதுமானதாக இருக்கும். ஆமென். முதல்ல என்ன செய்ய, சத்தமா முதல்ல என்ன செய்ய, கொடு. முதல்ல நீ கொடு, நீ பொறுத்திருந்து பாரு, பிற்பாடு அது போதுமானதாக இருக்கும். என்னங்க இது, மனதுக்கே புரியல. அதே விதமான அற்புதத்தை புதிய ஏற்பாட்டில் இயேசு செய்தார். ஆமென். ஸோ இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 5 விதமான அற்புதங்களை இயேசு உங்கள் வாழ்க்கையில் கிருபையாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கலாம், இயேசு உங்கள் அதிசயங்களை காணப்பண்ண செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதில் முதலாவது அற்புதம், இந்த அதிகாரத்தில் முதலாவது அற்புதம் பார்த்தீங்கன்னா, கடன்ற அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவியை, அந்த குடும்பத்தை கடனில் இருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இந்த அற்புதம் நடக்கிறது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு நடக்கும். ஆமென். சரி, சம்பவத்துக்கு போவோம். வாசிங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் கீழே வேலை பார்த்த ஒரு ஊழியக்காரன், உங்கள் ஸ்கூலில் படித்தால் தான், உங்கள் ஊழியத்தில் இருந்த ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்கிறான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். அவனை பற்றி உமக்கு நல்லா தெரியும். வாசிப்போம் தொடர்ந்து. கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். ஒரு ப்ராஃபிட் தான் அவர் வந்து. ஆனால் அவருடைய குடும்பம் என்ன செய்யுது, கடனில் சிக்கி இருக்கு. ஒருவேளை அவர் மரித்து போன பிறகு அவங்களுக்கு எந்த ஆதாரம் இல்லாமல் போயிடுச்சு பார். என்ன செய்யுதுன்னு தெரியல. 2 குமாரர்கள் வேற, கடன் கட்ட முடியல. இப்போ அந்த கடன் வாங்கினவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய 2 குமாரரை அடிமையிலாக்கி கொள்ளும்படி வருகிறான். இப்படி ஒரு சட்டம் வந்து மோசே நியாயப்பிரமாணத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்குது, இப்படி சட்டமே இருக்குது. கடன் வாங்கினவன் கடனை கொடுக்க முடியல அப்படின்னா பைபிள் ஒரு வசனமே இருக்குது. என்ன போட்டிருக்குது, கடன் வாங்கினவன் கொடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கான். நான் சொல்ல, நீங்கள் அடிமையாக இருப்பது இல்லை, அவர்கள் உன்னை ஆளுவதில்லை இயேசு நாமத்தினால. அப்போ அதே மாதிரி அடிமையாக்கி கொள்ள இங்கே வர்றாங்க. என்ன செய்வாங்கன்னா, 2 குமாரில் கூட்டு போய் வீட்டில் வேலை செய்ய வச்சுருவாங்க பணத்துக்கு பதில். அதுக்கப்புறம் அந்த 6ஆம் வருஷத்தின் முடிவில் 7ஆம் வருஷத்தில் விடுதலை ஆக்கணும். அப்படி இல்லைன்னா யூப்ளி வருஷம் வரும், அப்போ தான் என்ன செய்யும், கடன் மன்னிக்கப்படும். இப்படி ஒரு பிரமாணம் இருக்கிறது. அதன்படியே பிடித்து கொண்டு போகும்படி இங்கே வந்திருக்கிறாங்க. இவ ஒரு கடைசியாக ஒன்று பண்ணுறா, எலிசாட்ட போன்னு சொல்லி எலிசாட்ட போய் சொல்கிறா, இந்த மாதிரி கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். பக்கத்தில் வந்தாச்சு. 2ஆம் வசனம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். பாருங்க, ஒருத்தவங்க வந்து என்ன கேட்குறாங்க, ஐயா கடன் ஆயிடுச்சு, எந்த சூழ்நிலைன்னு கேட்டால், என் பிள்ளையை அடிமையாக்கி கொள்கிற வரைக்கும் லெவல் போயிடுச்சு, அப்படின்னா வட்டி பெருகிருச்சு, கட்ட முடியல, வெயிட் பண்ணி
அந்த கிரேஸ் பீரியட் முடிஞ்சு போச்சு. அவன் கடைசியாக வந்துட்டான், பிள்ளை அடிமை கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட இடம் வந்த பிறகு வந்து கேட்குறா. அப்படி கேட்குற ஆள்கிட்ட போய் இவர் என்ன கேட்குறாரு, உங்கள் வீட்டில் கடனுன்னு எலிசா கிட்ட வந்தா எலிசா என்ன கேட்குறாரு, அதெல்லாம் விட்டுருமா, வீட்டில் உன்னிடத்துல என்ன இருக்கிறது. அப்புறம் நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டிலேயே அற்புதம். நம்ம என்ன யோசிப்போம், அப்படியாம்மா ஒரு இடத்துல கடனை மீட்டு இன்னொரு இடத்துல அடகு வச்சு அது மறுபடியும் மீட்கிற கடை ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் வட்டி கம்மியாக இருக்கும், அங்கே நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலை. அவர் என்ன கேட்குறாரு, கடனில் இருக்கிறவர்கிட்ட கேட்குறாரு, வீட்டில் ஒரு இடத்துல என்ன இருக்கிறதுன்னு கேட்குறா. இவ கடனை நீக்குவதற்கு ஏதோ அற்புதம் இவ வீட்டில் என்ன செய்யுது இருக்குது. அவர்கிட்டே கேட்குறாரு, வீட்டில் ஒரு இடத்துல என்ன இருக்குது. வாசிப்போம். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாருடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை. என்னென்னமோ சொல்லியிருக்கலாம், ஆனால் அவளும் பாருங்க கரெக்டா, மற்றது எல்லாமே பிரயோஜனமற்ற காரியங்கள், அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொன்னால் என்ன இருக்குன்னு கேட்டால், ஒரே ஒரு குடம் எண்ணெய், சத்தியமாக சொல்கிற வேறொன்றும் இல்லை. இருக்கிறது ஒன்றே ஒன்று, ஒரு குடம் எண்ணெய். இது பைபிளில் தான் உங்களுக்கு குடம்னா என்ன நான் வருது. குடம்னா குடம் எப்படி இருக்கும், பைபிளில் தமிழ் பைபிள் குடம் போட்டிருக்கு, ஆனால் ஆங்கிலத்தில் ஜாருன்னு போட்டிருக்கு, ஒரு ஜாடி. நீங்கள் உங்கள் வீட்டில் எண்ணெய் எதில் வச்சுருப்பீங்க, ஒரு கையளவு இருக்கிற ஒரு எண்ணெய் பாட்டில் இருக்கும், அல்ல சின்ன எண்ணெய் பாட்டிலாக இருக்கும். கொஞ்சம் பெரிய எண்ணெய் பாட்டிலை வாங்கி சின்ன பாட்டில் ஊற்றி வச்சுக்கிறோம். கேட்டா இவன் ஏற்கனவே கஷ்டப்படுறவ அப்படின்னா அவட்ட அந்த ஜாடி எப்படி இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். இருக்கிறதுல சின்ன ஜாடியில் கொஞ்சோன்னு என்ன செய்யும், அங்கே எண்ணெய் அதுதான் அவட்ட இருக்குது. அதான் சொல்கிறா, ஒரு ஜாடியில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குதா, கடவுள் அப்படி தான் கேட்குறேன். உன்கிட்ட ஏதோ இருக்குது, உன்கிட்ட இருக்கிறத வச்சே நான் வந்து உன் கடன் அடைக்க அற்புதம் செய்ய போகிறேன். எங்கேயோ இருந்து வரப்போகிறதுல உன்கிட்ட உன் வீட்டிலே இருக்குது, அது ஆக்சுவலாக இருக்குது. சரி, உடனே இவன் சொல்லிட்டா. 3ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லா இடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவளிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அப்படியே ஊத்துறா, அந்த ஜாடியிலிருந்து இருக்கிற எண்ணெயை ஊத்துறா. வாசிப்போம். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிட்டு. போதும், ஆலோசனை கொடுக்குறாரு. என்னதான் இருக்குது, என்ன இருக்குது, சரி என்னதான் இருக்குது, அப்படியே நீ ஒன்று பண்ணு, உங்கள் அயல் வீட்டுக்காரங்கிட்ட போய் நிறைய வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்க என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, சும்மா கேட்டாலே தரமாட்டாங்க. நம்ம நல்லா இருக்கும்போது போய் ஒரு பாத்திரம் கேட்டாலே என்ன செய்ய மாட்டானுங்க, தர மாட்டானுங்க. இதில் ஏற்கனவே இவ கடன் வாங்கி கட்ட முடியாமல் உதவி செய்கிறதுக்கு ஆதாரம் இல்லாமல் தனித்தவளாக நின்று கொண்டிருக்கிறா. கடன் வாங்கின கொடுத்தவன் அடிமையாக்கி கொள்ளும்படி வந்துட்டான், விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போ போய் பக்கத்து வீட்டில் போய் பாத்திரம் கொடுங்கக்கா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால் கொடுப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? கொடுக்க நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல, உங்களை பார்த்தா கொடுக்க மாட்டாங்கன்ற சூழ்நிலை இருக்குல்ல, நான் சொல்கிறேன் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க இயேசு நாமத்தினால. நீ இது வரைக்கும் அங்கே போய் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை, நான் கத்த சொல்கிறாரு உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இது வரைக்கும் கொடுக்கல, ஆனால் கொடுக்க போகிறாங்க இயேசு நாமத்தினால. இவளும் பாருங்க வித்தியாசமாக இருக்குது. கடனாக இருக்குது, காசு கொடுங்கன்னு கேட்டால் உங்கள் வீட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டு இப்போ போய் அநேகம் வெறும் பாத்திரங்களை போய் கேட்டு வாங்கிட்டு கேட்டு யோசித்து பார்த்தா அது முட்டாள்தனமாக இருக்குது. நம்ம என்ன கேட்டிருக்கோம், ஆனால் இவ கொஞ்சம் கூட யோசிக்காமல் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படுகிறாள், சொன்னதை அப்படியே செய்கிறாள். சில வேலைகளில் நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலைக்கு தேவனிடத்தில் வருகிற வார்த்தைக்கு அப்படி நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும். அந்த செய்வதற்குள்ள அற்புதம் இருக்கிறது இயேசு நாமத்தினால. அது ஊழியக்காரர் மூலமா வரலாம், அல்லது தேவன் உங்கள்கிட்டயே பேசலாம். அப்படி அவர் சொல்லும் போது நாம செய்ய வேண்டிய வேலை அதுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவாரா சொல்லுவாரா, அதுக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படி. நீங்கள் கேளுங்க, கர்த்தர் வார்த்தையை அனுப்புகிறாரு, நீங்கள் என்ன செய்யுங்க, கேளுங்க.
அதுக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிய வேண்டும். இவ வந்து என்ன செய்யறா? ஒபே பண்றா. அது கேட்கறதுக்கு பைத்தியக்காரத்தனமா இருந்தாலும் இவளே திரும்பி பார்த்து சொல்லியிருக்கலாம், நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், கடல் இருக்குன்னு சொல்றேன், நீங்க என்ன பாத்திரத்தை வாங்கிட்டு சொல்றீங்க, இன்னொன்று அதுக்கு மேலே அந்த பாத்திரத்தை போய் வாங்கினா யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்படிலாம் எந்த ஒரு பதில் என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. சொன்னபடி ஊழியக்காரர் சொல்றாரு, அந்த போய் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்குன்னு சொல்லியிருக்காரு. போய் கேட்டால் கண்டிப்பாக என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு. கேட்டு வாங்குறா. வாங்கின மாதிரியே சொன்னபடியே உள்ளே போய் உள்ளே நின்றுக்கிட்டு கதவை பூட்டிக்கிட்டு வெளியே ஒருத்தர் நிற்கிறான். இவன் உள்ளே என்ன பண்ணுறா? ஒரு குமாரனை வச்சுக்கிட்டு பாத்திரத்தில் அந்த ஜாடியிலேருந்து எண்ணெயை ஊற்றுறா. எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஜாடியிலேருந்து எண்ணெய் ஊற்றும் போது எண்ணெய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? வந்துக்கிட்டே இருக்குது. எண்ணெய் வந்து நிரம்பி வலியுது. அடுத்த பாத்திரத்தை என்ன செய்யுது? வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த ஒரு பாத்திரம் கேட்குறா. அவன் என்ன சொல்கிறான்? பாத்திரம் இல்லைன்னு சொன்னா என்ன செஞ்சிருச்சு? நின்று போயிடுச்சு. ஒருவேளை இல்லைன்னு சொல்லாமல் பாத்திரம் வந்துக்கிட்டே இருந்திருந்தா என்ன ஒருபோது நிற்க போகுது? இல்லை. அந்த விதத்தில் தேவன் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. இங்கே வந்து ரிசீவ் பண்ணுறது, பெற்றுக்கொள்வது என்பது அந்த பாத்திரத்தை பொறுத்து இருக்குது. கொடுப்பாரா, ஆசீர்வதிப்பாரா, பெருக பண்ணுவாரா, அதில் இல்லை. இந்த பாத்திரம் இருக்குதா, அது வெறுமையாக இருக்குதா? பாத்திரம் குறைவுபட்டுருச்சு. இங்கே சப்ளை என்ன செஞ்சிருச்சு? நின்றுச்சு. இவ எண்ணெயை வார்க்கும் போது அந்த எண்ணெய் வந்து ஊற்ற அது பெருகலை அப்படின்னா இந்த சம்பவத்தில் எந்த ஒரு காரியம் நடக்க போகிறது கிடையாது. இந்த ஆலோசனையால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் அந்த ஊழியக்காரன் சொன்ன ஆலோசனையின்படியே அந்த எண்ணெயை வார்க்கும் போது அது என்ன செஞ்சிருது? பெருகி கொண்டே இருக்கிறது. அந்த இடத்துல தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். அந்த அற்புதம் மாத்திரம் நடக்கலை அப்படின்னா அந்த கதையே இல்லைங்க. இது எது ரொம்ப முக்கியமான விஷயம்னா, அவளும் ஒன்று செய்கிறா, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறா, அதன்படி போய் செய்ய போகிறா. அந்த கீழ்ப்படுதலை பார்த்து, விசுவாச கிரியையை பார்த்து அற்புதத்தை கட்டளை எடுக்கிறாரு. எண்ணெய் வந்து கொண்டே இருக்குமா? நான் சொல்கிறேன், அது உங்கள் வீட்டில் எண்ணெய் குறைவதில்லை இயேசு நாமத்தினால. கூடையும் மாப்பை சீர தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்கள் களஞ்சியம் குறைபடுவதில்லை இயேசு நாமத்தினால. அது எடுக்க என்ன செஞ்சுருக்கோம்? வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அது வந்து செழிப்போடு கனெக்ட் ஆயிடுச்சு. பாருங்க, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு இன்க்ரீஸை தேவன் அங்கே என்ன செஞ்சிருக்காரு? கட்டளை இட்டிருக்கார். இடுவார் எத்தனை பேர் சொல்கிறீங்க? கண்டிப்பாக செய்வார் கர்த்தர். அந்த ஒரு அதிசயம் உங்களுக்கு நடக்கிறது. நம்பணும். கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். சொல்லுங்க, கர்த்தர் கடனை நீக்குவதற்கு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் தான் செய்யணும். இன்னொன்று, கர்த்தர் செய்வார். எந்த மனுஷனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் செய்யணும்? கர்த்தர் தான் செய்யணும். கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். என்ன வந்து வத்தி போகாது உங்கள் வீட்டில் இயேசு நாமத்தினால. வந்து கொண்டே இருக்கும். ஐஸ்வர்யம் வந்து கொண்டே இருக்கும். அது தொடரும் இயேசு நாமத்தினால. நன்மையும் கிருபையும் தொடரும். அது நதியை போல இருக்கும். என்ன வந்து கொண்டே இருக்கிறது. அங்கே வாசிப்போம் அடுத்த வசனத்தை. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால், அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. ரொம்ப கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி ஒருவேளை சில காரியங்கள் இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்ல கூடாது. நல்ல நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ளணும். வீட்டில் சில காரியங்களை நாம் தான் பயிற்சிவிக்க வேண்டும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம வீட்டில் இப்படி தான் இருக்குதோ இல்லையோ, ஆனால் இல்லைன்னு சொல்ல விசுவாசமே எனக்கு விசுவாசிக்கெல்லாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ கரெக்டாக விசுவாசமே இல்லைன்னு சொல்ல விசுவாசம் இருக்குது. தேவரகமான விசுவாசம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குது. எதாக இருந்தாலும் சரி இல்லைன்னு மாத்திரம் சொல்லக்கூடாது. கர்த்தர் வந்து அற்புதத்தை வார்த்தையின் மூலமாக செய்கிறவராக இருக்கிறார். நீங்களும் தேவனை வார்த்தை மூலமாக தொடுறீங்க. ஆவிக்குரிய உலகத்தை நீங்கள் உங்கள் வார்த்தையின் மூலமாக தொடுகிறீர்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், அன்சீன் வேர்ல்டை, காணக்கூடாத உலகத்தை, அந்த தேவதூதர்களை, பரிசுத்த ஆவியானவரை, தேவனை நீங்கள் எப்படி டச் பண்ணுறீங்கன்னு கேட்டால் உங்கள் வாயின் வார்த்தையின் மூலமாக தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க? தொடுறீங்க. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பாத்திரம் நிரம்பி வழியும். களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் சொன்னீங்கன்னா பூரணமாய் நிரம்பும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
நான் போயிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். எல்லாரும் இப்படி தான் கடந்து வர்றாங்க. கடந்து வர முடியும், இயேசு நாமத்தினால வர முடியும். நீங்களாம் பாஸ்ட் கதை தான் போட்டிருக்கீங்க. ஹலோ, நீங்களாம் பாஸ்ட் கதை தான் அங்கே போட்டிருக்கு. பாஸ்ட் குடும்பத்தில் அப்படி நடந்திருக்கு. அப்போ எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை ஜெபிக்கணும், கர்த்தருக்கு நினைப்பூட்டணும், வாயில் சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஐஸ்வர்யத்தின் வசனங்களை சொல்லிக்கொண்டே இருக்கணும், அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். முடியாது, நடக்காது, கிடைக்காது, வராதுன்னு வார்த்தையே வரக்கூடாது. நீங்கள் சில பேர் கேட்குறீங்க, எனக்கு என்ன அந்த அற்புதம் நடக்கலை, எனக்கு இது நடக்கலை. நல்லா கவனிங்க, நம்ம வாய்க்கும் நமக்கு நடக்கப்போ அற்புதத்துக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. நல்லா உங்கள் வாயை கவனித்து பாருங்களேன். நிறையா பிரச்சனை சால்வ் ஆகிற இயேசு நாமத்தினால. வாய் மாறினவுடனே குடும்பத்தில் சமாதானம் வந்துடும், அப்புறம் பணம் வர ஆரம்பிச்சிடும். ஆமென். வாய் மாறாமல் வெற்றி என்ன செய்யாது, வரவே வராது. வாயில் தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும், வார்த்தை இருக்கணும். எத்தனை பேருக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறதா? ஆமென். எத்தனை பேருக்கு சுகம் இருக்கிறது? ஆமென். சபைக்கு ஆத்துமாக்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. இல்லவே இல்லைங்க, என்னங்க பண்ண இருக்கிறாங்கங்க, இங்கே சுற்றியே இருக்கிறாங்க. ஆமென். கர்த்தர் அற்புதம் செய்வார். அருமையானவர்களே, ஆகார் தன் பிள்ளையை தூக்கிக்கிட்டு அது வரைக்கும் ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்தவ ஆபிரகாம் வீட்டில், இப்போ துரத்தி விட்டா. ஆகார் தன் பிள்ளையை சுமந்துக்கிட்டு வனாந்தத்தில் போய்கிட்டு இருக்கிறா. பிள்ளை அழுகுது, தண்ணி இல்லை. பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி பிள்ளையை தனியாக வச்சுட்டு அவள் தனியாக போய் என்ன பண்ணுறா, அழுது கொண்டிருக்கிறா. வயலு போட்டிருக்கு, பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். கேட்டு அவருடைய கண்களை திறந்தாராம். அங்கே ஒரு நீரூற்றை கண்டாள். எங்கே உட்காந்து அழுகிறாளோ அங்கே தான் அற்புதம் இருக்குது. அவள் அங்கே தான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறா. ஆனால் அவளுக்கு பக்கத்தில் தான் அவளுக்கு நீரூற்று இருக்குது, அங்கே தான் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கே தான் அழுதுகிட்டு இருக்கிறா. அவள் கர்த்தர் கண்ணை திறக்கலாம் பார்க்க முடியாது, கர்த்தர் கண்களை திறந்தார். ஆமென். ஜபத்தை கேட்டார், அழுகுரலை கேட்டார், அந்த வேதனை அறிந்திருக்கிறார், பெருமூச்சை கேட்கிறார். அவருடைய காண்கின்ற தேவன். ஆமென். அவருடைய காண்கின்ற தேவன். நீங்கள் இருக்கிற இடத்துல அற்புதம் செய்வார். இவ சொன்ன மாதிரியே, எனக்கு எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சூழ்நிலைக்கு எங்கள் சூழ்நிலைக்கு கடவுள் வார்த்தையை சொல்லுவார்னா அந்த வார்த்தை கீழ்ப்படிய வேண்டியது மாத்திரம் தான் நம்முடைய பொறுப்பு. ஜெபியுங்கள், கர்த்தர்ட்ட கேளுங்க, என்ன ஆண்டவரே செய்கிறது, கண்டிப்பாக கர்த்தர் பேசுவார். கர்த்தர்ட்ட ஞானம் இருக்குதா இல்லையா? ஏராளமான ஆச்சரியமான ஆலோசனை இருக்குதுங்க. அழுகிற இடத்துல நீரூற்றை காண்பிச்சிட்டார் கர்த்தர். அவர்கிட்ட சொல்யூஷன் இருக்குது உங்கள் பிரச்சனைக்கு. அங்கே வாசிப்போம் 7ஆம் வசனம். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். நல்லவளாக இருக்கா, நன்றிகளவளாக இருக்கிறா. என்ன பண்ணுறா, போய் பார்க்கலாங்கன்னு சொல்லலை, போய் தேவ மனுஷன்ட்டு சொன்ன மாதிரி என்ன செஞ்சிருச்சுங்க, நடந்துருச்சுங்கன்னு சொல்கிறா. வாசிப்போம். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கடனில் ஆரம்பிச்சா கொஞ்சம் இருந்துச்சு, கர்த்தர் அற்புதத்தை பண்ணார், இப்போ பெருகிருச்சு. உங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அது ஒரு அற்புதத்தை செய்கிறார், ஒரு வழியை திறக்கிறார். நடந்த உடனே அந்த என்ன பெருகிருச்சு, அதை கர்த்தர் தான் பண்ணணும், கர்த்தர் பண்ணுவார், நான் நம்புகிறேன். செஞ்ச பிறகு இப்போ மனுஷன் தேவ மனுஷன் சொல்கிறாரு, நீ போய் அந்த எண்ணெயை விற்று போய் சேல் பண்ணுன்றார். போய் தொழில ஆரம்பி, பிஸ்னஸ் பண்ணு, அதை என்ன செய், விற்க ஆரம்பி. சும்மா இருக்கு, அதை என்ன செய், விற்று முதல்ல ஒன்று செய், உன் கடனை தீர்த்து. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடனை அடைக்கிறதுக்கு எந்த வழியும் அவள்கிட்ட இல்லை. நான் சொல்றேன், அதிசயம் பண்ணுவார்னா கண்டிப்பாக வழி திறக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் கர்த்தர் அற்புதத்தை செஞ்சதுனால தான் அவகிட்ட இப்போ விற்பதற்கு ஒன்று வந்து விட்டது, தொழிலை ஆரம்பிக்க போகிறாப்ப. நீ போய் அந்த எண்ணெயை என்ன செய்ய, விற்று முதல்ல உன் கடனை தீர்த்து போய் வியாபாரம் பண்ணு. போய் என்ன செய்ய, வியாபாரம் பண்ணு. வியாபாரம் பண்ணால் வாய்க்குமா? சும்மா இருந்தால் வைக்காது. வியாபாரம் பண்ணால் என்ன செய்யும், வைக்கும். அவள் சொன்னதை கேட்டா பாருங்கள். நீங்களும் தேவன்கிட்ட தனிப்பட்ட விதத்தை என்ன செய்யணும், கேட்கணும். சின்ன சின்ன விஷயங்களில் சில மாற்றத்தை தேவன் எதிர்பார்ப்பார். சிலர் சபைக்கு வருவாங்க, சபைக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமே இருக்காது.
அந்த தரிசனத்தோடு தரிசனத்தோடு இணைந்தே இருக்க மாட்டாங்க. ஏதோ வரணும் போகிறோம் அப்படி தான் இருப்பாங்க பாருங்க. இல்லை, அப்படி இல்லை. கர்த்தர் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசுகிறார். ஆண்டவர் சபையை நேசி, ஊழியக்காரனை நேசி, தரிசனத்தோடு இணைந்து கொள். கர்த்தர் ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு, அங்கே என்ன செய்? உண்மையாக இரு. நல்லா கவனிங்க. என்றைக்குமே கற்றுக்கொள்ளுங்கள் வாலிபர்கள். கடவுள் நம்மளை ஒரு இடத்துல வச்சிருக்காரு அப்படின்னா அந்த உண்மையிலேருந்து நாம் பிசகக்கூடாது. கர்த்தர் நம்மளை ஒரு ட்ராக்ல வச்சிருக்காரு அப்படின்னா அந்த பாதையை விட்டு விலக கூடாது. ஒரு வேலையில் வச்சிருந்தாருன்னா அந்த வேலையில் மிக உண்மை என்ன செய்யணும்? காண்பிக்க வேண்டும். கர்த்தர் சொன்னாதான் அடுத்து யோசிக்கணும். அது வரைக்கும் என்ன செய்யணும்? அவங்க எதிர்பார்க்கிறதை விட அதிக உண்மையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு அற்புதம் உங்கள் வேலையில் இருக்குது இயேசு நாமத்தினால். உங்களுக்கு அற்புதம் உங்கள் தொழிலில் இருக்குது. ஆமீன். உங்களுக்கு அற்புதம் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பொருள் என்ன செய்யுது? சொல்லுங்கள், இருக்குது. இருக்கிறது. நம்பி போங்க, இருக்கிறது. நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். நான் இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யுது? நடக்க போகிறது. இப்படியே சொல்லி அனுப்புகிறேன். நீங்கள் தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க. ஆமேன். ஏதோ ஒரு பொருளை உங்கள்கிட்ட தேவன் கொடுக்குறாரு, அதை ஆசீர்வதிக்கிறாரு. நீங்கள் போய் அதை விற்க போகிறீங்க. விற்பதுனால கடன் தீரப்போகுது இயேசு நாமத்தினால. மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ண போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையை அதில் துவங்க போகிற இயேசு நாமத்தினால. கர்த்தர் உங்கள் கடனை கட்டி தீர்த்து மிச்சமெடுத்து வாழத்தக்கதாக ஒரு அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுகிறார்.